everyone, welcome to InfoShine Education. Today the session is for class 3 English chapter 2. Name of the chapter is Magic Garden. We are going to learn this chapter in 3 parts. Part 1, how to read and understand the story. Part 2, how to learn the question and answer. Part 3, how to learn the other exercise on this chapter. Let's move on to read the chapter and understand the story. The Magic Garden. Okay, Magic Garden அப்படின்னா மாய தோட்டம், பூந்தோட்டம். இது ஏன் மாய பூந்தோட்டம் சொல்றாங்கன்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற பூக்கள்லாம் வந்து பேசுற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை மாயத்தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. The Magic Garden. Okay. The Magic Garden was in the school playground. இந்த மாயத்தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் மைதானத்துல இருக்கு. It was very pretty. Pretty means ரொம்ப அழகான. It was very pretty. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். Sunflower and roses stood high against the wall. சூரியகாந்தி பூவும் ரோஸும் வந்து பாத்தீங்கன்னா வால் அப்படின்னா செவரு அளவுக்கு ஹைட்டா வளர்ந்துருக்கு. ஓகேவா? There were also marigold, puppies and pansies. அதாவது there were also சூரியகாந்தி பூ ரோஸ் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல வந்து மேரிகோல்ட் அப்படின்னா சாமந்தி பூ. பப்பீஸ்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது டெக்கரேஷனுக்காக குரோட்டன் பூன்னு சொல்லுவாங்க, டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பிங்க் கலர்ல நடுவில் விதை இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பன்சீஸ்னா வந்து ஊதா பூ கலர்ல இருக்கும், அதுவும் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃப்ளவர். மொத்தம் 5 ஃப்ளவர், 5 பூக்கள் வந்து இந்த மாய தோட்டத்துல இருக்கு. ஓகேவா? The sunshine fell on this garden more than on any other. Sunshine அப்படின்னா சூரிய கதிர்வீச்சு. fell on this garden, fell on டைரக்டா, அதாவது அந்த சூரிய கதிர்வீச்சு வந்து நேரா போய் அந்த தோட்டத்துல விழும். எந்த இடத்துலயுமே வந்து அப்படி கரெக்டா விழாது அந்த மைதானத்துல, பட் அந்த தோட்டத்துல மட்டும் கரெக்டா போய் விழும். அண்ட் the flowers dances and sang happily. அது விழும்போது அந்த பூக்கள்லாம் வந்து நடனம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சூரிய கதிர்வீச்சு பட்டாதான் வந்து பூக்கள் மலரும் இல்லையா? ஸோ அந்த சூரிய கதிர்வீச்சு வந்து நேரடியா அதுல படும்போது அந்த பூக்கள்லாம் வந்துட்டு நடனம் ஆடும், பாட்டு பாடும், அந்த மாதிரி பண்ணும். ஓகே. They said to one another. அந்த பூக்கள் வந்து ஒன்னோட ஒன்னு இப்ப பேசிக்குது. We have hundreds of little gardeners. நமக்கு வந்து நூற்றுக்கணக்கான தோட்டக்காரங்க இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. They were the children from this school. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தான் அப்படின்னு அந்த பூக்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க. One sunny morning, the flower were talking to the bird. ஒரு நாள் என்னன்னா அந்த பூக்கள்லாம் வந்துட்டு பறவைகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. I love all the children. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும். பட் I love that dear little one most of all, said the puppies. அந்த பப்பீஸ்னா அந்த பிங்க் கலர் பூன்னு சொன்ன இல்லையா, அந்த பூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு முக்கியமா அந்த குட்டி குட்டி குழந்தைங்கலாம் இருப்பாங்களோ அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. I like them to bring their watering can and water my thirsty root. ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அந்த குட்டி குழந்தைங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேன்ல தண்ணி எடுத்துட்டு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊத்துவாங்க. thirsty, see this word thirsty roots. thirsty அப்படின்னா தாகம், thirsty roots தாகமான எங்களோட வேருக்கு வந்து அந்த குழந்தைங்கலாம் தண்ணி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Yes, said the marigold. ஆமா அப்படின்ட்டு வந்து அந்த சாமந்தி பூ, மேரிகோல்ட்னா சாமந்தி பூவும் சொல்லுது. The boys are good
டு as to அந்த ஆம்பளை பசங்களும் வந்து எங்ககிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்குவாங்க. they dig the ground so well. அவங்க அந்த குழந்தைங்க வந்துட்டு டிக்னா தோன்றுது இல்லையா, அந்த மண்ணெல்லாம் வந்து கரெக்டா தோண்டி அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் வந்து கரெக்டா பராமரிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆம்பளை பசங்களாம் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. we love the little children, said the tiny bird. அந்த பறவைகள் சொல்லுது எனக்கும் வந்து அந்த சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குது. they are kind and they bring bread for us. அவங்க வந்து கைண்ட்னா ரொம்ப கருணையானவங்க. they are kind and they bring bread for us. எங்களுக்கு வந்துட்டு பிரெட் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு அந்த பறவைகள் சொல்லுது. all the flowers said, எல்லா பூக்களும் வந்து இப்ப சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, we must work hard to make our dresses very pretty for the children will be here soon. இப்போ அந்த எல்லா பூக்களும் பேசிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து அந்த குழந்தைங்களாம் வந்துட்டு இப்போ வந்துருவாங்க, இங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. the sun said, அப்போ வந்து சூரியன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, I will help you also. நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சூரியன் சொல்றாரு. நம்மளுக்கு வந்து தெரியும் சூரிய கதிர்வீச்சு பட்டாதான் பூக்கள் வந்து நல்லா மலரும். ஸோ அப்போ சூரியன் சொல்றாரு நானும் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். for nothing pleases me better than to see the children running about in the golden sunshine. எனக்கும் வந்துட்டு அந்த குழந்தைங்க அந்த காலையில அந்த சூரியன் வரும்போது அந்த அழகான குழந்தைகள் ஓடி வர்றது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த இவர் சொல்றாரு, அந்த சூரியன் சொல்றாரு. அதனால பூக்கள் கிட்ட சொல்றாரு நானும் உங்களுக்கு உதவி பண்றேன், ஸோ நீங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. suddenly the children came out laughing and singing. அப்ப பாத்தீங்கன்னா உடனே திடீர்னு அந்த குழந்தைங்கலாம் வெளியே வராங்க, சிரிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே அப்படி வெளியே வராங்க. and flowers stopped their songs to listen to them. அப்ப அந்த பூக்கள்லாம் வந்துட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நடனம் ஆடிட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவங்க நிறுத்திட்டு அந்த குழந்தைங்க வந்து என்ன பாடுறாங்க அப்படின்னு வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. and the flowers stopped their singing. அந்த பூக்கள்லாம் வந்து பாடுறதை நிறுத்திட்டு டு லிசன் டு தெம், அந்த குழந்தைங்கள கவனிக்கிறாங்க அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. oh look at the tall sunflower, said one child. ஒரு குழந்தை சொல்றா அந்த உயரமான சூரியகாந்தி பூவை பாரு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றா. and the sunflower lifted its head very proudly. அப்படின்னா அந்த சூரியகாந்தி பூ வந்து உடனே என்ன பண்ண தலையை வந்து அப்படியே ரொம்ப பெருமையா தூக்குது. ப்ரௌடட் மீன்ஸ் பெருமையா, பெருமையா அப்படி தூக்கி அப்படி பாக்குது. another child said, I love the marigold in its golden dress. இன்னொரு குழந்தை சொல்றா எனக்கு வந்து அந்த சாமந்தி பூ ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரிகோல்ட்னா சாமந்தி பூ ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. the marigold smiled happily. அந்த சாமந்தி பூக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிக்கிறா. ஓகேவா? it was indeed a magic garden because it had fairies too. அதாவது ஏன் இண்டீட் மேஜிக் கார்டன் அப்படின்னா ஏன் இது மேஜிக் கார்டன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூக்கள்லாம் வந்து பேசுற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க இண்டீட். ஸோ அதனால இது வந்து ஒரு மாய தோட்டம் அப்படின்னு வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லெசன் பத்தினது. ஸோ this is what the lesson is all about. The story is about it is actually a magic garden and it speaks, the flowers will speak. So I just told you all the explanation line by line. இந்த மாய தோட்டத்தை பத்தி இதுதான் கதை. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம இப்போ இதுல இருந்து வர நியூ வேர்ட்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நம்ம இனிமேல் படிக்க போறோம். நவ் நியூ வேர்ட்ஸ். மேஜிக் மாய, மாயம் மேஜிக் மீன்ஸ் மாயம். கார்டன் தோட்டம், கார்டனர் தோட்டக்காரர்கள், பிளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானம், சன்ஷைன் சூரிய கதிர்வீச்சு, கோல்டன் கோல்டன் மீன்ஸ் அந்த தங்க கலர்ல இருக்கும் இல்லையா அது. ட்ரீமிங், ட்ரீமிங் மீன்ஸ் கனவு காணுதல். Now let's move on to part 2, which is
learning the question and answer. Why did the flower love the little children? அந்த பூக்களுக்கு வந்து அந்த குட்டி குழந்தைங்களை ஏன் பிடிச்சது அப்படின்னு கேட்குறான். The flowers love the little children. ஏன் அந்த பூக்களுக்கு குழந்தைங்களை பிடிச்சது அப்படின்னா, as they bring watering cans and water their thirsty roots. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு கேன்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பூக்களுக்கு வந்து தண்ணிய ஊத்தி அவங்களோட தாகத்தை தணிப்பாங்க. thirsty see here thirsty thirsty roots. thirsty அப்படின்னா தாகம், root அப்படின்னா வேர். ஸோ அவங்களோட தாகமான வேருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதனால தான் அந்த பூக்களுக்கு வந்து அந்த குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். Why did the flower love the little children? The flowers love the little children as they bring watering cans and water their thirsty roots. Now question number 2. Why did the birds love the children? அந்த பறவைகளுக்கு குழந்தைங்களை ஏன் பிடிச்சது? Answer. The birds love the children as they bring bread for them. அந்த பறவைங்களுக்கு அந்த குழந்தைங்க ஏன் பிடிச்சது அப்படின்னா, அந்த குழந்தைங்கலாம் அந்த பறவைகளுக்கு வந்து பிரெட் போடுவாங்க அதனால. ஓகேங்களா? So the second question is, why did the birds love the children? The birds love the children as they bring bread for them. Now moving on to the third question. Name 5 flowers growing in the magic garden. 5 பூக்கள் அந்த மாய தோட்டத்துல வளருது. அது என்னென்ன, அதோட பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேரிகோல்ட், சாமந்தி பூ, சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ, ரோசஸ், பப்பீஸ், அந்த பிங்க் கலர் பூ சொன்ன இல்லையா அது, அண்ட் பன்சீஸ். பன்சீஸ்னா அந்த ஊதா கலர் பூ. வேர் த 5 flowers growing in the magic garden. இந்த 5 பூக்கள் தான் வந்து அந்த மாய தோட்டத்துல இருக்கு. ஸோ name the 5 flowers growing in the magic garden. Answer is marigolds, sunflowers, rose, puppies and pansies were the 5 flowers growing in the magic garden. Now fourth one. What sound could the children hear in the garden? என்ன சத்தம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த தோட்டத்துல இருந்து கேக்குது அப்படின்னு கேக்குறாங்க. The answer is, the children could hear the sweet song of the fairies in the garden. அதாவது அந்த தோட்டத்துல இருக்கிற அழகான அந்த பூக்களோட சத்தம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கேக்குது. அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த அழகான பூக்களோட பாட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கேக்குது. அதுதான் வந்து ஆன்சர். What sound could the children hear in the garden? The children could hear the sweet song of the fairies in the garden. Okay. Now part 3, moving on to the other exercise. Talk time. இது வந்து சும்மா நம்ம பேசணும். ஓகேவா? Roses. இன்னைக்கு வந்து ரோசஸ பத்தி நம்ம பேச போறோம். I like roses. மோஸ்ட் ரோசஸ் ஆர் ரெட். எனக்கு வந்து ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். முக்கவாசி எல்லா ரோஸ் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கும். சம் ஆர் ஒயிட், சம் ஆர் எல்லோ. சிலது வந்து ஒயிட்டா இருக்கும், சிலது வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஆர் தேர் ப்ளூ ரோசஸ்? அதாவது ப்ளூ கலர், ப்ளூ மீன்ஸ் நீல கலர்ல ரோஸ் இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஐ ஹாவ் நாட் சீன் எனி ப்ளூ ரோசஸ். இது வரைக்கும் நான் எந்த நீல கலர்லயும் ரோஸ் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டாக் ரோசஸை பத்தி. என்னன்னா எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ரோஸ் வந்து சிகப்பு கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். நீல கலர்ல இருக்குமா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் the story is about the roses. I like the roses. Most roses are red. Some are white, some are yellow. Are there blue roses? I have not seen any blue roses. Now, which one is your favorite flower? Learn its name in English. உங்களோட இஷ்டமான பூவோட பேர் என்னவோ அது வந்து என்னன்னு பார்த்து இங்கிலீஷ்ல அதை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கான ஓன் எக்ஸசைஸ். யூ ஹேவ் டு டூ இட் பை யோர் ஓன். ஓகே. நவ் சே அலவுட். நவ் தேர் ஆர் ஃபியூ வேர்ட்ஸ் we have to say it loud. Little means சிறிய. Happily ரொம்ப சந்தோஷமான. Slippery சறுக்குதல். People மக்கள். Sleepy தூக்கம் வருது. Thirsty தாகம். Purple ஊதா. Proudly பெருமையா. Pretty
pretty அழகான. So little, happily, slippery, people, sleepy, thirsty, purple, proudly and pretty. ஓகேங்களா? Now டீம் டைம்னா வந்து இது வந்து நம்ம டீமா சேர்ந்து பண்ணுவோம். இது வந்து சும்மா ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, இந்த ஆக்டிவிட்டி மேக் அ ஃப்ளவர் ஸ்கிராப் புக். திஸ் இஸ் ஆக்டிவிட்டி டு மேக் அ ஸ்கிராப் புக் ஃபார் ஃப்ளவர். Scrap book means you know right, anything we save it in the book is called the scrap book. நம்ம ஏதாவது வந்து சேகரிச்சு வைப்போம் இல்லையா புத்தகத்துல, அதுக்கு பேர் தான் scrap book. Now first thing is collect 5 flowers. ஏதாவது ஒரு 5 பூக்களை வந்து எடுத்துக்கோங்க. Number 2, put each flower carefully between the pages of an old book. என்ன பண்றீங்கன்னா, ஒரு பழைய புக் எடுத்துட்டு ஒரு 4 பேஜ் 5 பேஜுக்கு நடுவுல அந்த 5 பூக்கள் ஒன்னொன்னா நீங்க வைங்க. வச்சுட்டு Number 3, place some heavy books on top of the old book. Leave it for some days. அதை வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த புக்குக்கு மேல நல்ல வெயிட்டான புக்ஸோ இல்லை ஏதோ பொருளோ எடுத்து அது மேல வைங்க. அப்பதான் வந்து அது வந்து அமுங்குனாதான் அது அப்படியே ஃபிளாட் ஆகும், சப்பையா ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல வெயிட் எடுத்து வைங்க, அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுடுங்க. ஓகேவா? நம்பர் 4, ஸ்டிக் the pressed flowers carefully in your scrap book. ஸோ வந்து அது வந்து அப்படியே ப்ரெஸ் ஆகி அப்படியே லைக் சப்பையாயிடும் இல்லையா? அதை என்ன பண்ணுங்க, எடுத்து ஒரு ஸ்கிராப் புக், அந்த ஸ்கிராப் புக்ல எடுத்து அதை வந்து கேர்ஃபுல்லா ஒட்டுங்க. லைக் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், உடஞ்சிடலாம் கூடாது. கேர்ஃபுல்லா எடுத்து அதை வந்து ஒட்டுங்க. ஒட்டிட்டு Number 5, ரைட் த நேம் ஆஃப் ஈச் ஃப்ளவர். ஒட்டிட்டு அது கீழே வந்துட்டு அதோட பேர் வந்து எழுதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. By doing this activity, like you will improve your knowledge. Okay va? So adukkaga they have told. Now word building. Now we are going to build the word. Now name 2 words in each petal which you see in the garden. Now நீங்க வந்து நேம் 2 words, ஏதாவது 2 பேர் சொல்லுங்க. இன் ஈச் பெட்டல். ஈச் பெட்டல்னா இதழ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோஜா இதழ் மாதிரி இருக்கு இல்லையா? மொத்தம் 5 இதழ், 1 2 3 4 5, மொத்தம் 5 இதழ் இருக்கு. which you see in the garden. அந்த தோட்டத்துல நீங்க என்னென்ன பாத்தீங்களோ அதை வந்து இந்த இதழ்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. You have to name the 2 words in each of the petal. Like each 2 words you have to write which you have seen in the garden. Now first one, insects. Insects means பூச்சி. Okay, என்ன 2 பூச்சி பாத்தீங்க அந்த தோட்டத்துலன்னு எழுதணும். You have to write what are all the insects you have seen on the garden. Number 2, trees. Trees means you have to write what are all the trees you have seen in the garden. என்னென்ன மரம்லாம் வந்து அந்த தோட்டத்துல நீங்க பாத்தீங்க எழுதணும். Flowers. You have to write what are all the flowers you have seen in the garden. So அந்த தோட்டத்துல என்னென்ன பூக்கள் பாத்தீங்கன்னு எழுதணும். And then fourth one is you have to write what are all the tools you have seen in the garden. அந்த தோட்டத்துல வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு ஏதோ ஒரு 2 எழுதணும். Birds, you have to write the name of birds you have seen on the garden. அந்த தோட்டத்துல என்னென்ன பறவைகள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். ஏதாவது 2 எழுதணும். இன்செக்ட், அதாவது you have to write 2 for insects, 2 for tree, 2 for flowers, 2 for tools and 2 for birds. I just given the answer here. Okay, insects. Insects is we have seen caterpillar as well as grasshopper. Caterpillar is nothing but caterpillar is a புழு வகை அது. ஓகேவா? grasshopper is வெட்டுக்கிளி. So these are all the 2 insects we have seen in the garden. தோட்டத்துல பார்த்த 2 பூச்சிகள். Now moving on to trees. Mango tree, apple tree. We have seen two trees in the garden, which is mango tree and apple tree. இந்த நம்ம வந்து தோட்டத்துல 2 மரங்கள் பார்த்தோம். மாம்பழம் மரம் பார்த்தோம், ஆப்பிள் மரம் பார்த்தோம். ஓகேங்களா? Now birds. Birds means பறவைகள். Sparrow. Sparrow is குருவி. Sparrow is குருவி and crow is காக்கா. ஸோ நம்ம வந்து தோட்டத்துல 2 பறவைகள் பார்த்தோம். என்னன்னா குருவியும் காக்காவும் பார்த்தோம். We have seen a list of birds. In that 2 are sparrow and crow. Now tools.
Toolsல வந்துட்டு hammer is சுத்தி, screwdriver is a screwdriver. Alright, so we have seen two tools on the garden, which is hammer and screwdriver. ரெண்டு tools பார்த்தோம், என்னன்னா சுத்தியும் screwdriverம் பார்த்தோம். Now flowers, we have seen rose and marigold. ரெண்டு ஏதாவது ஒரு ரெண்டு flower பார்த்தது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா rose சொல்லலாம், marigoldனா சாமந்தி பூ சொல்லலாம். So there are two, which is rose and marigold, what we have seen. Okay, so kids, that's all. The lesson is over. Okay, so now kids, please try to learn the exercise line by line, and also make sure that you understand the story. If you don't understand, try to play the video one more time and understand it carefully. And next video I will be posting it very soon. Every day morning at 9 o'clock you can see some videos uploaded in Infoshine Education. And kindly subscribe to Infoshine Education. And that's all for the day. Thank you guys, and thank you student. Take care. Have a great day. Bye bye.